Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து என்னோட மதுரையில வீட்ல சமைக்க போறேன். என்ன சமைக்க போறேன் அப்படினா என் ஹஸ்பண்ட் வந்து வாழைக்காய் பச்சி அப்படி சமைக்கணும்னு சொன்னா ஈன்னு பல்ல காமிச்சேன். நான் ஜாலியா சமைப்பேன். நீங்களா தான் சமைப்பீங்க. ஏன் நாங்க தானே பலியாடு? நான் உங்களுக்கு தான் சமைப்பேன். இல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது பஜ்ஜி சுடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெதர் சூப்பரா இருக்குது நம்ம ஊர்ல. ஈவினிங் ஆனா நம்மளுக்கு என்ன சூடா சாப்பிடணும்னு தோணும். அதனால கொஞ்சம் பஜ்ஜி சுட்டு கொடுன்னு கேட்டேன். செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு கலந்து. ஸோ இன்னைக்கு மோனா பஜ்ஜி சுடுதா? எஸ். ஓகே. மணல் வச்சு ஏன்னா அதுக்கே ஷாக்கு ஃபர்ஸ்ட் நீ பஜ்ஜி சுடுமா அப்படின்னு. சரி இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கிராம் ஃபிளார் இருக்கு, ரைஸ் ஃபிளார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிஞ்ச் டர்மரிக், அதுக்கப்புறம் சால்ட் இருக்கு, சில்லி பவுடர் இருக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் வந்துட்டு சோடா இருக்கு. அது வந்து புஷ் புஷ்னு வருது, அது கிறிஸ்பியா வரதுக்கு சோடா. இதெல்லாம் ரெடி ஆகி இருக்கு. ஸோ எங்க மம்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னது தோசை மாவு மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் வைக்கணும், அதாவது திக்கு. ஓகே கடவுளே, கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மிக்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து இப்படி பண்ணணும். அப்படி இப்படி பண்ண அது ஒட்டவே இல்லையே மாவு. இப்ப தெரிஞ்சிச்சு பாரு மண்டவாளம். ஓகே, எங்க டாடி வந்து எப்படி இது பண்ணி எடுக்கணும்னு சொல்லி வரலையா? இல்ல ஒரு நிமிஷம். டாடி ஓகேயா? இன்னும் கொஞ்சமா பண்டை போட்டுடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரை சூட அவ்வளோ கூடாது. அதாவது சிம்ல வச்சனால நம்ம வந்து இரு இன்னும் இதாகணும். அது வண்டி நல்லா வந்துச்சுன்னா அப்படியே மூஞ்சில பிரகாசமா ஏரியாடு. பஜ்ஜி கடை வச்சு கொடுத்தலான்ங்கிற ஒன்று ஈவினிங்ல பஜ்ஜி வண்டி நல்லா சுட்டினா. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ரெடிமேட் வரும், பொரிச்சு கொடுக்குவேன். இதெல்லாம் இப்போ தானே கை வச்சு மாவுல கையை போட்டு பெஸ்னி கிஸ்னி பண்ணி கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைமு. மோனா பஜ்ஜி கடை நெக்ஸ்ட் அது நல்லா இருந்துச்சா? பாரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. பாத்தியா? இரு இன்னும் கொஞ்சம் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எண்ணெய் வந்து காயில் அதான் நல்லா இது பாயில் டக் டக் டக்குன்னு ஒரு 3-4 போட்டுடணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்லோ ஃப்ளேம் ரெஸ்ட் இருந்தெல்லாம் போட்டேன். பாடுறா வந்துச்சு, நல்லா வந்துட்டு. நெக்ஸ்ட் பஜ்ஜி வச்சுக்கோ. வச்சுக்கின்னு தொட்டு 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 போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா சூப்பரா வந்து பஜ்ஜி சுட்டு நிற்குது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் மம்மி கையில கொடுத்து மம்மியை வந்து டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு நான் சாப்பிடலான்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மம்மி, கம் ஃபார் த பஜ்ஜி. வேணா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. சார் வெந்துக்குதா? இது மாதிரி சிடபிள்யூசிக்கு இல்லை ஷெஃபர் வாங்க போகிற அந்த மாதிரி சாப்பிட்டு க்ளீனாக சொல்லிடுவாங்க. பஜ்ஜியில் என்ன டெஸ்டிங் வெந்துக்குதா வேலையான்னு தான் பார்க்கணும் நம்ம. அவ்வளோதான். இது உப்பு, இது காரம்
நல்லா இருக்கு. சால்ட் கொஞ்சம் கம்மி. அப்போ சால்ட் போட்டு பொரிச்சு கொடுத்துருமா? எனக்கு சால்ட் வேணும். அந்த இதுலயே மசாலாலே போட்டுருங்க. பட் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். மம்மி கிட்ட நீ வாங்கிட்ட. ஃபர்ஸ்ட் டீ பாஸ் ஆச்சு. செகண்ட் பஜ்ஜி. டீக்கு வந்து half mark. ம். பஜ்ஜிக்கு full mark. ஓகே. பஜ்ஜி சுடுறவருக்கு இருந்தா போதாப்பா, தப்பிச்சுக்கலாம். எப்போ சாப்பிட செஞ்சு நான் எப்போ சாப்பிடுறது? கரெக்ட். கூடிய சீக்கிரம் மம்மி. எஸ் மம்மி. இதா காமி. எனக்கு இது வேணாம். உப்பு போட்டு கூட டாடி கொடு. டாடி ஷாஜவானா கமலா மசில்ஸ்லாம் சாப்பிட்டாரு. ஓகே குட். தட்ஸ் குட். பாக்குறப்ப தெரியுது. தாமோதர் மாதிரி. அது தாமோ இல்ல, அது தாமோ அப்பா அவரு அப்படி பண்ண மாட்டாரு. இவரு பட்டு வெங்கடேஷ் பட்டு. ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடுவார். அவரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, அதனால வெஜ் வந்து சாப்பிடுவாரு. தாமா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே தாமப்பா இதை பார்த்தவங்க ஒரு மம்மிக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. ஒரு 15 years பிஃபோர்ல இருந்தே எனக்கு அவருடைய இதெல்லாம் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஈவினிங்ல கவலையே இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வடை சுட கத்துறேன். ஓகே. அதுக்கப்புறம் கறி போண்டா கத்துறேன். ஆலு போண்டா கத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். இது வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு எனக்காக வந்து திருப்பி பண்ணிக்கிது. கலரு சூப்பரா வந்திருக்கு. நைஸ்ல சில்லி பவுடர் கலர் இருக்கு. அலக்கா சூப்பர். பாபாடா, இனிமேல் எனக்கு என்ன வேணும்னா நான் வெளியே போய் கடையில் வாங்கி வர தேவையில்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க மம்மி. வாங்கிட்டு வந்த ஆனா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்போ கரெக்ட். நீ செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆர்டர் பண்ண போறேன். பாவம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டயர்ட் கூட டயர்டா எல்லாரும் தான் சொல்றேன். நம்ம வீட்டு பெண்கள் மம்மி பாருங்க, உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுமேன்ட்டு வேணான்ட்டு நம்ம வெளியிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுறாராம். டெய்லி சொல்லிட்டா இன்னும் நல்லது இல்லையா? அதுதான் சொல்றேன். டெய்லி உடம்பு காக்குமா? டெய்லி 10 நாள் சாப்பிட்டதுங்க தானே. அத்தியாரி சொல்றாரு டெய்லி. ஓகே. சின்ன வயசுல இருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா வளர்ந்தது, ஹெல்த்தியா வளர்ந்தீங்க. இப்ப நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இல்லாத நோவெல்லாம் வருது. Sometimes you also right. Every time. I am correct. காமிங்க தட்டு. சூடு பட்டுச்சுன்னா கால்ல பொங்கிரும். பஜ்ஜி சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அப்படிங்குது. கொஞ்சம் கொஞ்சமா மோனா வந்து குக்கிங்ல தேறின்னு போயிங்குது. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையில இருந்து சுட்டூருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மோனா நாளைக்கு போயிடும். அப்படி சொன்னா மம்மி சுட்டு கொடுப்பாங்க, நான் இல்லன்னு சொல்ல. இல்ல மம்மி என்னாச்சு? பஜ்ஜி புள்ள என்ன சாப்பிடும், ஏது சாப்பிடும் பார்த்து செஞ்சு. ஆமா, இது சாப்பிடலன்னா இவனுக்குன்னு வேற டிஷ் செஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்ப பத்தியா உனக்கு மோனா தான் முக்கியமா போச்சு. மோனா முக்கியமா போச்சுன்னா மோனா வந்து கத்துக்குது இப்போ, அதனால சொல்றேன். கத்து கொடுத்தது யாரு? கத்து கொடுத்தா இல்லன்னு சொல்ல. ஆனா மோனா வந்து என்ன வந்து பாசமா கேக்குதுல, பஜ்ஜி சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? அப்ப நான் பாசமா கேட்கலையாம்மா? சாப்பிட வச்சு இப்ப நான் மோனா வளர்த்துக்கிறேன். ஆமா கரெக்ட். உங்க வளர்த்துக்கு ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு கதை. இந்த வெயிட்டோட உனக்கு போறோம். வாழை பஜ்ஜி போட்டு அடிச்சுக்கிட்டேன். A few minutes later. மேடம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம்? ஏர்போர்ட். டைம் வந்துச்சு பக்ஷிக்கு பறக்கிறதுக்கு. அவ்வளோதான். இதோட திருப்பி எப்போ வருதுன்னு தெரியாது. நாங்களும் இப்படி தான் சொல்கிறோம். அட போங்க ஐயோ நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. நான் வந்து அடுத்த வாரம் பார்த்தா மேடம் இங்கே இருக்குது இன்னும் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வருது. எனக்கு தெரியும் உன்னோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் நாங்கள் என்ன தான் சொன்னாலும் இதுதான் நெசம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வந்தோம். டைம் ஆயிடுச்சு 4 மணி. காலையில் என்ன 4 மணி இப்போ குளிராம. ஓகே ஓகே நடு 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 நடு. டெய்லி பார்க்கிங் ஸ்பாட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கார் நிற்கவும் இப்படி வந்து இங்கே ஏறுவோம். இங்கேருந்து அந்த ஸ்கை வாக் எடுக்கும். இங்கேருந்து அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டக்குன்னு இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடணும்.
குளிர்தான். ஸ்வெட்டர் போட்டுறக்கூடாதா நீ? இது இரு பொறுமை. நீ லேட்டா வந்துட்டு அத்தை என்ன பண்ணுவ? வர எப்போ பார்த்தாலும் அத்தை திட்டுறது இருக்கிறது இது ஒரு தான். என்ன ஜாக்கெட் வாங்கிக்கிறீங்க? இது மெலிஸ் ஆகுது மெட்டீரியல், காட்டன் இல்லை இது. என்ன ஒரு ஹவர் ஸ்விங்கின்னு போய் இறங்கிட போறேன். இறங்கிட்டு காலேஜா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்கணும்னா புள்ள வந்து காலேஜ் தான் போகுது. லீவ் போட முடியாது. நேற்று தான் லீவ் போட்டேன். நேற்று தான் புள்ள வந்து பஜ்ஜி எல்லாம் சொல்லிச்சு ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. நிஜமா குக்கிங் வந்து வர்றோம் ப்ரோ ஆயினுக்குது ஃப்ரெண்ட்ஸ், கற்றுன்னுக்குது வர பஜ்ஜி நல்லா நிஜமா நல்லா பண்ணியிருந்தேன். நான் சும்மா இது பண்ணமான்னு ஒரு டவுட்டில் நேற்று நான் கேட்டேன், பஜ்ஜி சுட்டு கொடு பார்க்கலான்ட்டு. எனக்கு பஜ்ஜி வேணும் அப்படின்னா சரி நானே சுட்டு கொடுக்குறேன், எப்படின்னா ட்ரை பண்ணி நானே பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணிச்சு. எல்லாம் நேற்று சூப்பராக தான் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு அட்டம்ப்ட், நெக்ஸ்ட்டு அரைவல், நெக்ஸ்ட் வரும்போதோ என்னென்ன கற்றுன்னு வரப்போதுன்னு எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வரும்போது எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் எதிர்பார்க்குறேன். எஸ், ஐ வாண்ட் பிரியாணி. ஆமாம், நெக்ஸ்ட்டு நீங்கள் வரும்போதோ நெக்ஸ்ட்டு வீடியோவே இன் பெங்களூர் ஐ ப்ரிப்பேர்டு பிரியாணின்னு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்துட்டோம். நம்ம இதுக்கிட்ட வந்துட்டோம், அரைவல் ஸ்பாட் கிட்ட. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ இவ்வளோ நாள். மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அங்கே நிறைய மைசூரோட ஸ்டோரிஸு மிஸ்ட்ரிஸு ஷேர் பண்ணியிருந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ப்ளஸ்ஸு எல்லாம் 1 2 3 சொல்லி துப்புங்க. மிஸ் பண்ணிடுச்சு. தப்பு நம்ம மாதிரியோ இல்லையோ மட்டும் நீ வந்து ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்ட, அவ்வளோதான். என்ன பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸா? 4 மணி கரெக்டாக, எப்போவுமே 4 மணிக்கு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக 4 மணிக்கு விடுவோம். 5:15 5:20 தான் ஃப்ளைட்டு இண்டிகோ. அது இன்னைக்குன்ற பாட்டில் இவ்வளோ க்ரௌட் இருக்குது, இவ்வளோ செக்கிங் இருக்குது. நிறைய இடத்துல எங்களை பிடிச்சாங்க. ஆமாம், நிறைய கடைங்கள் அங்கே வரும்போது சும்மா கார் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக், அது அவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணானுங்க. அப்புறமா போய் பார்க்கிங் போட்டு வர்றதுக்குள்ளே டைம் வேஸ்ட்டு. ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு உள்ளே போயிடுச்சு. அங்கே போனால் போர்டிங் க்ளோஸ்ட் அப்படின்றாங்க. இதோ எங்கெங்கேயோ போய் ரிக்வெஸ்ட் பண்ணிச்சு. என்ன ரோன்னு போன எவ்வளோ அது ராவா கொடுத்துருக்குறான். அது கொஞ்சம் ஊருக்காக கொஞ்சம் கேளு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிரிப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரீஃபண்ட் பண்றேன். ரீஃபண்ட் வச்சுக்கோ. என் தூக்கம் போச்சு, என் டைம் வேஸ்ட்டு. சரியா தூங்கல, ஏஞ்சி ஓடு 2 மணிக்கு ஏஞ்சி. சரி ரீஃபண்ட் வந்தா போதும், நம்மளுக்கு கூட பிரச்சனை இல்லை. பட் ஒரு நாள் போச்சு, சரி ஓகே விடு. ஒரு நாள் போனால் நம்ம கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண. வேற ஃப்ளைட் இல்லை, அதோட ஈவினிங் ஃப்ளைட்டு தான். கரெக்டா பார்ப்போம். 7 o'clock ஃப்ளைட் இருக்கு, ஆனால் 13,000. நோ இந்த மூஞ்சிக்கு 13,000 எல்லாம் தேவையில்லை. போ, உன்னை வந்து சேர லாரியில் போவாங்க. அரே பையா பஞ்சாப் லாரி வர ஏற்றி விடுறேன். கூட்ஸ் லாரி வரும், ஏறி போயிட்டு இங்கே தான் போகுது. சென்னை இதுதான் ஏறி போகுது. அவ்வளோதான், ஃப்ளைட் மிஸ்ஸு. கன்றாவி ஃப்ளைட்டு மிஸ்ஸு தான். வா மொத்தல ஊருக்கு போகல. காசு பத்தி பிரச்சனை இல்லை. நீ இப்போ வீட்டுக்கு போகணும், உனக்கு காலேஜ் இருக்கு. அதனால எனக்கு அப்படியே கோமா வருது. என்னடா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அதான் நானே சொல்றேன்ல, 1 2 3 சொல்லி நீங்களே துப்புங்க. எப்படி இருந்தாலும் நீங்க இவ்வளவு நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க துப்புறதுக்கு. என்ன தப்பு துப்புறதுக்கு? உன் மேல தப்போ இல்லையோ, நான் ஏன்டா கரெக்டா கிளம்புனா வந்தேன். நானும் வந்தேன். இல்ல இல்ல நீ கேப்ல நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நான் கரெக்டாக வந்தேன் உன்னை ட்ராப் பண்ணோன்ட்டுன்னு. அது ஏன்னா நீ தான் ஊருக்கு போகிற, உன்னை தான் திட்டுவாங்க. அது நம்மளோட சேனலோட வழக்கம். ஏன்னா இதெல்லாம் உன்னை தான் அட்டாக் பண்ணுவாங்கல்ல. 1 2 3 சொல்லி எல்லாம் அட்டாக் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரிப்பா இருக்குதா? என்ன பண்ணிட்டோம்? ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டு என்னன்னா, ஐயோ ஆமா ரீஃபண்ட். சாமி நீ ரீஃபண்ட் கொடுத்தா போதும், நான் ஊருக்கே போறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். இனி நெக்ஸ்ட் டைம் பையனும் பாவம் எனக்காக நிறைய பண்ண பார்த்தான்.
உனக்கு லேடிஸ்னா அது என்ன பண்ணா நானும் ஷாரன் ஒரு வாட்டி வந்தோம் பாரு இன்னும் சீக்கிரம் வந்தோம் ஓகே உனக்குன்னா 1 hour டைம் இருந்துச்சு எங்களுக்கு 1.5 hour டைம் இருந்துச்சு விடவே இல்லை பேசுனா கூட ஆகல உனக்குன்னா இவ்வளோ ரெக்வஸ்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்த வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்போ இந்த பேக்கை காமிக்குது மாடு இப்போ என்ன இப்போ பொம்மையா வர்ற முதல்ல நான் சென்ஸ் வந்து மொபைல் வாங்கின்னு போற நீ முடியாது வேணுமா வாட்டர் மெலன் பொம்மை ஒன்று தெரியுங்க நல்லா இருக்குது ஆமாம் ஸ்லேஸ் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் இந்த கடை உள்ளே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் டைனி மாலில் உள்ளே போயிட்டு எதுனா ஒரு டாலர் தூக்கின்னு வந்துடுது குழந்தை இந்த சீரியஸாக நான் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைய தூக்கின்னு வர என்னது வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு பாருங்கள் உள்ளே தலை தருதுங்களா இங்கே ஒரு தலை தருது பாருங்கள் இது வந்து மோனா தான் டாலை பார்த்துங்குது டால் வேணுமா இப்போ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு எங்கே போய் என்னட்ட சொல்லுது நான் ஆடலாம் இது ஆக்சுவலி நான் இந்த பொம்மை எடுத்துக்கிறேன் இவரு கார் பார்த்து வீட்டுல காரி மூஞ்சி மேல துப்புவாங்க நான் சொன்ன வீடியோல கேட்டுச்சு கேட்டுச்சு அவ்வளவு தூரம் கேட்டுச்சா கடைசியில நானே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் மிஸ் பண்ண சந்தோஷத்துல ஒரு டாலோட கொண்டாடுது மோனா எப்போ வரும்போதெல்லாம் ஒரு டெடி பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு டெடி பேர் நீ வாங்கிக்க சொல்ல நான் என்ன வேணான்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிவு பண்றேன் அவ்வளோதான் ஐயோ ஐயோ எனக்கு இது தெரிஞ்சுன்னா இல்ல இது தெரிஞ்சுன்னா நான் பாட்டுன்னு படுத்துன்னு நல்லா தூங்கிட்டு ஆஃபீஸ்க்கு எழுந்து போயிருக்குவேன் நான் எனக்கு மெயிலும் பார்க்கல இப்போ எப்படி இருக்குதுன்னா இந்த பொம்மை வாங்குறதுக்கோசரமே ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரியே வராச்சு ஓகே அது வந்து உன்னோட தலையெழுத்து இன்னைக்கு நீங்கள் இருக்கணும் போகக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருந்தா டெஸ்டினி ஒன்றும் பண்ண முடியாது காட் ரைட்டிங் இன் யுவர் ஹெட் நெக்ஸ்ட் டைம் மம்மி டாடி வந்து சர்ப்ரைஸ் ஆமாம் அது எடுத்துக்கோ நெக்ஸ்ட் டைமு நீ ஃப்ளைட்டு 5 மணிக்கு ஏறுறீன்னா ஒரு நாள் முன்னாடி 10 மணிக்கே வந்து ஹால்ட் ஆகிடு ஏர்போர்ட்டில் உனக்கும் ஃப்ளைட்டுக்கு ராசியே இல்லை எல்லாமே நெக் டைமில் தான் ஓடுறோம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எவ்வளோ வாடி தான் சொல்லுவேன் அவங்களும் எவ்வளோ வாடி தான் பார்ப்பாங்க அதுதான் சொல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 விடுங்க 4 5 6 சொல்லி துப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முடியுதோ துப்புங்க இதுவா பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க நான் தப்பு பண்ணனா மத்த டைம்ல ஏதோ சொல்றீங்களா ஓகே ஃபைன் அக்செப்டபிள் இந்த டைம் யாருமே தப்பு கிடையாது இல்ல இந்த டைம் யாரும் தப்பு இல்ல நானும் எதிர்பார்க்கல மிஸ் ஆகும் ஏன்னா கரெக்ட் டைம் கொடுத்தேன் நான் கரெக்டா உள்ள போனேன் ஏன்னா எவ்ரி டைம் வரும்போதெல்லாம் கரெக்டா வந்து லாஸ்ட் டைம் வண்டி தான் நீங்க வந்து மதியான ஃபிளைட் அது மதியானமா ஈவினிங் ஃபிளைட் அது சரிங்களா அதுக்கு முன்னாடி போன ஃபிளைட்டுங்கெல்லாம் அது வந்துட்டு போற டைம்ல எல்லாம் 5 மணி ஃபிளைட் தான் பண்ணி கொடுத்துக்கிறேன் நான் சரிங்களா அப்போ வந்து கரெக்டா நான் வந்து 3:45 இல்ல 4 o'clock தான் உள்ள போவோம் ஆனாமா உள்ள போவோம் வெளியவே நம்ம இண்டிகோன்றதுனால நம்மளுக்கு வெளியவே போர்டிங் பாசஸ் வந்துடும் நம்ம வந்து அதை டைப் பண்ணோம்னா வந்துடும் இப்போ வரும்போது கூட கரெக்டா டைம் இருந்துச்சு ஒரு பொண்ணு மோனா ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு அங்க வந்து மே ஐ ஹெல்ப் யூன்னு இருப்பாங்க இல்லைங்களா இண்டிகோ இல்லை அவங்க வந்து ஜென்ரல் ஏர்போர்ட்ல மே ஐ ஹெல்ப் யூன்னு அவங்க ஒரு டிஷர்ட் போட்டுன்னு இருப்பாங்க அங்க என்ன குவாரிஸோ இல்லை எதுனா ஹெல்ப் வேணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஒரு போட்டோ மேம் நாங்க இது ஒரு நிமிஷம் இது பண்ணி கொடுத்துருங்க டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க டைப் பண்ணி பார்த்தாங்க போர்டிங் க்ளோசஸ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நீங்க உள்ள போய் பேசி பாருங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்க போட்டோ கொடுத்துட்டு உள்ள போயிட்டு பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா உங்க போர்டிங் எத்தனை மணிக்கு அப்படின்னா ஃபிளைட் எத்தனை மணிக்கு அப்படின்னா 5 o'clock அப்படின்னா சரி அப்ப நீங்க உள்ள போய் கேளுங்க உள்ள போய் பேசுங்க இது ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படிதான் இதுனா பரவாயில்ல இதுனா 1 hour டைம் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து 20 to 15-20 minutes தான் நெக்ல இருந்துச்சு சரியான நெக்கு எனக்கு நான் சூட் கேஸே வேணாம் அப்படின்ற அளவுக்கு நான் நின்னுட்டு இருந்தாங்க ஆனா அந்த டைம் ரொம்ப தடங்கள் வேற இன்னைக்கும் நிறைய தடங்கள் சம்பந்தமே இல்லாம வரும் போதும் சிஐசிஎஃப் வந்து சிஐஎஸ்எஃப் தானே அவங்க வந்து கரெக்டா கார் என்டர் ஆகும்போது நிக்க வச்சாங்க அவங்க ஒரு 10 minutes அது ஏன் புடிச்சாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல ஆனா எங்களுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு இங்க வந்து எங்களை பார்த்தாங்க பார்த்து சிரிச்சாரு எங்கப்பா டிராப் அப்படின்னு கேட்டாரு ஆமான்னு சொன்னோம் நான் வந்து என் போன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி லேப்டாப்ல சார்ஜ் போட்டிருந்தேன் அதெல்லாம் கலாச்சின்னு இருந்தாரு எதுக்கு புடிச்சு
பிடிச்சிங்க செக்கிங்காவது பாத்துருக்கணும். செக்கும் பண்ணல, கலாய்க்கிறதுக்கு எப்பா என்ன பிடிச்சிங்க. சரி அது விடுங்க, அது நெக்ஸ்ட் செகண்ட் தடங்கல் சொல்றேன் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் தடங்கலா, செகண்ட் தடங்கல் வந்து பார்க்கிங். ஓகே, பார்க்கிங் போயிட்டு எப்பவுமே ஸ்விங்கினி ஒரு இது கொடுப்பானுங்க கார்டு மாதிரி. அது கொடுத்தோன்னா இப்படி ஓப்பன் ஆயிடும். அவன் என்ன பண்ணான் செக்யூரிட்டி, அது எடுத்துட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நம்பர் நோட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போனான். முன்னாடி போயிட்டு ஒரு நம்பர் நோட் பண்றதுக்குள்ள டப்புன்னு வந்து அந்த இது க்ளோஸ் ஆயிடுச்சு. கேட் மாதிரி இருக்குல்ல, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. சார் ஒன்ஸ் மோர் சார், யோ டைம் ஆயிடுது சார், ப்ளீஸ் சார் விடுங்க சார், டைம் ஆயிடுதுன்னா கூட ஒரு நிமிஷம் சார் பின்னாடி இருக்கிறவங்க ஸ்வைங் ஓபன் ஆகி போயிட்டே இருக்காங்க. உங்க கார் என்ன சார், உங்க கார் நம்பர் நோட் ஆக மாட்டேங்குது. சரி ஏதோ ஒன்னு பண்ணி சீக்கிரம் நம்பர் நோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம என்ன அங்க ஒரு 10 நிமிஷம் 2 தடங்கள் அங்கே ஆச்சு. எனக்கு மனசுல ஏதோ என்ன இது சரியில்லையே. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இன்னைக்கு ஃபிளைட் ஆட்ட காட்டுறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இங்க வந்து வெதர் சரியில்லை, அதனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இன்னைக்கு டான்சிங்ல போகும் போல. அது ஒரு ஒண்ணும் இல்ல, அது விண்ட் பிளாஸ்ட் அந்த இதுக்கு வந்து அது ஃபிளைட் எல்லா ஃபிளைட்டும் கொஞ்சம் அப்படியே ஆகும் தான் போறப்போ, அது எல்லாருக்கும் தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம். பட் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன், சரி இங்க இல்லைனா கூட லாஸ்ட் டைம் அப்படிதான் ஆச்சு. லாஸ்ட் டைம் 15-20 மினிட்ஸ் இருக்கும் போதே உன்னை ஏத்துனாங்க உள்ள. இதெல்லாம் ஒன்னும் இல்ல. சரி ஆனா நான் லேட்டு, அந்த டென்ஷனே இல்ல, லேட்டுன்ற டென்ஷனே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்க பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க 2 பேர்த்தோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க.